ओम शांति। वाणी डेट 2/5/26। मीठे बच्चे, इस ड्रामा के अंदर विनाश की बारी नोंद है। तुम्हें विनाश के पहले कर्मातीत बनना है. பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த டிராமாவினுடைய அந்த டிராமாவுக்குள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய வினாசங்கிறது இந்த டிராமாவில் நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி, வினாசத்திற்கு முன்னாடி நாம कर्मातीत நிலைங்கிறத அடையணும். प्रश्न है, बाप के किन शब्दों की हंसी सम्मुख में बहुत होती है. பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, பாபாவுடைய எந்த ஒரு வார்த்தைகளினுடைய ஈர்ப்போ நம்ம முன்னாடி நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பாபாவுடைய எந்த சப்தத்தினுடைய ஈர்ப்போ, எந்த வார்த்தையினுடைய ஈர்ப்பு பாருங்க, பாபா முன்னாடி நம்மளை என்ன பண்ணுதுன்னா நிறைய கொண்டு வந்துட்டே இருக்கிறது. बाप जब कहते हैं तुम मेरे बच्चे हो तो इन शब्दों की हंसी सम्मुख में बहुत होती है. பாபா எப்பெல்லாம் நம்மளை பார்த்து சொல்ற, நீங்கள் என்னுடைய குழந்தைகளே, இந்த சப்தத்தினுடைய ஈர்ப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணுது, பாபா முன்னாடி நம்மளை கொண்டு வந்துடுது. சம்முக்கு சொன்னேசே பகுத் அச்சா லக்தா ஹே. முன்னாடி உட்கார்ந்து கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா. मधुबन सब बच्चों को आकर्षित करता है क्योंकि यहाँ के ईश्वरीय परिवार. மதுபன் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகிறதுனா ஒரு ஈர்ப்பு, கவர்ச்சிங்கிறது ஏற்படுது. மதுபன் அப்படின்னாலே ஒரு ஈர்ப்பில் வந்துடுறோம். ஏன்னா அது என்னன்னு சொல்லார் பாபா, ஈஸ்வரிய பரிவாரம், ஈஸ்வரிய குடும்பம். அந்த ஒரு குடும்பங்கிறத நம்ம எங்கே அனுபவம் பண்ணுறோம், ஒரு வீடுங்கிறத நம்ம எங்கே அனுபவம் பண்ணுறோன்னா மதுபன் பூமியில் அனுபவம் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. யஹா பிராமணோக்கா சங்கடன் ஹே, இங்கே பிராமணர்களுடைய ஒரு குழு, அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். பிராமன் ஆப்பஸ்மே கியான் கி லேன் தேன் கர்த்தே ஹே. பிராமணர்கள் தங்களுக்குள்ள ஞானத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். கீத் ஹமாரே தீர்த்த ஞாரே ஹே. இன்னைக்கு பாடல் பாபா சொல்கிறாங்க, நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டது. ஓம் சாந்தி. बच्चे जानते हैं हम अविनाशी यात्रा अथवा रूहानी यात्रा पर जा रहे हैं. நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், நாம் அழிவில்லாத யாத்திரை, அதாவது ஆன்மீகமான யாத்திரையில் நம்ம போயிட்டே இருக்கிறோம். जिस यात्रा से हम लौटकर मृत्यु लोक में नहीं आएंगे. இந்த யாத்திரைக்கு போயிட்டு திரும்ப நம்ம எங்கே வர்றது கிடையாது. இந்த மரண உலகத்தில் मनुष्य तो एक बात जानते ही नहीं, ऐसी यात्रा भी कोई होती है जहाँ से कभी लौट कर आना न पड़े. ஆனால் மனுஷங்க பாருங்க, இந்த ஒரு ஞானத்தை கூட தெரிஞ்சுக்கல. அதாவது இந்த யாத்திரையை செஞ்சு, இந்த யாத்திரையை நம்ம பண்ணுறதுனால திரும்பவும் நம்ம எங்கே வர்றது இல்லை, இந்த மரண உலகத்தில் நம்ம வர்றது கிடையாது அப்படிங்கிற ஞானத்தை கூட உலகத்தில் மனுஷங்க தெரிஞ்சுக்கல. तुम लक्की स्टार्स हो अभी पता पड़ा है, एक पक्का याद करना है. ஆனால் நாம் அனைவருமே அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்கள். இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம எல்லாரும் யாருன்னு சொல்றார் பாபா, அதிர்ஷ்டசாலி நட்சத்திரங்கள். பாபா சொல்றாங்க, இது நமக்கு பக்காவான நினைவானது நமக்கு இருக்கணும். यहाँ तो कहते हैं मुझे निर्गुण हारे में कोई गुण नाही, बाप की फिर ऐसा गुणवान बनाते हैं. இப்போ இங்கே இன்னைக்கு தேவதைகள் முன்னாடி என்ன பாடுறாங்க, நீங்கள் குணங்கள் நிறைஞ்ச ஆத்மாக்களாக இருக்கிறீங்க, நாங்கள் குணமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படி தேவதைகள் முன்னாடி பாடுறாங்க. பாபா நம்மளை அப்படிப்பட்ட குணவான் ஆத்மா ஆக்குகிறார். பாப் कहते हैं मेरा भी पाठ है आकर फिर तुमको वैसलेस बनाता हूँ. பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பாட்டு, எனக்கும் என்ன இருக்குது, பாட்டானது இருக்கிறது. என்ன பாட்டு பாபா ப்ளே பண்ணுறாங்களா, நான் உங்களை விகாரமற்ற ஆத்மா ஆக்குகிறேன். யகா எகுஹே ஜீவன் பந்தன் தாம் ராவன் ராஜ்ய. இதை இன்னைக்கு இந்த உலகத்தை என்ன சொல்லப்படுது, ஜீவன் பந்தன் தாம் ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுது. இந்த ஞானம் கூட நம்முடைய புத்தியில தான் இருக்கிறது. பத்தீத்தோங்கோ ஜப் வினாஷ் ஹோ தப் தோ சாந்தி கா ராஜ்ய ஹோ. பத்தீத்தமான அந்த சூழ்நிலை எப்போ வினாசம் அடைஞ்சிடுதோ அப்போ முழுவதுமே இன்னைக்கு என்ன ஆயிடுன்னு சொல்றார் பாபா, சாந்தியினுடைய அமைதியினுடைய ராஜ்யமானது இருக்கோ. अभी तुम समझ गए हो कि लक्ष्मी नारायण बरोबर स्वर्ग के मालिक थे, பூஜ்ய தே अब फिर பூஜ்ய बन रहे हैं. இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்வர்க்கத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தாங்க, பூஜ்யக்குரிய ஆத்மாக்களாக இருந்தாங்க. இப்போ மீண்டும் பூஜ்யக்குரிய ஆத்மா ஆகிட்டே இருக்கிறாங்க.
இப்போ நமக்கு தான் இந்த ஞானமானது கிடைச்சிருக்கிறது. லக்ஷ்மி நாராயண் கே மந்திர் சப்சே ஜாஸ்தி பில்டா பனாத்தி ஹே. இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணர் கோவில் அனைவரை விட அதிகமாக அந்த பிர்லா அவர் இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குகிறார். அவருக்கு போய் நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாபா, சேவைங்கிறது செய்யணும். தும் ஜோ எக் லக்ஷ்மி நாராயண் கே மந்திர் பனாத்தி ஹோ ஹம் ஆப்கோ இன்கோ 84 ஜென்மோं की கஹானி சுனாத்தே ஹே. அந்த கோவிலை உருவாக்கக்கூடிய அந்த டாட்டா பிர்லா அவருக்கு நம்ம சேவா பண்ணணும்னு சொல்கிறார் இல்லையா. எப்படி சேவா பண்ணணுமா, அதாவது இந்த லக்ஷ்மி நாராயண கோவிலை உருவாக்குறாங்க இல்லையா, நாங்கள் உங்களுக்கு இவங்களுடைய 84 ஜென்மத்தினுடைய கதையை நாங்கள் சொல்கிறோம். யுக்தியாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஞானத்தினுடைய பரிசுங்கிறத அவங்களுக்கு நாம் கொடுக்கணும். பாபா சர்வீஸ்க்கு யுக்தியா தோ பதாத்தி ஹே. பாபா அந்த சேவைக்கான யுக்தியை கூட நமக்கு என்ன பண்ணுறார், சேவைக்கான யுக்தியை கூட பாபா நமக்கு சொல்லிட்டே இருக்கிறார். மாதாயே ஜாக்கர் போலோ आप उनके मंदिर तो बनाते हो परंतु उनकी जीवन कहानी को जानते नहीं. அப்போ தாய்மார்கள் நாம் நம்ம போய் சொல்லணுமா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த கதையை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், நாம் புரிய வைக்க முடியும். புரிய வைக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணுமா, ரொம்ப இந்த ஞானத்தினுடைய டேஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அந்த ஞானத்தினுடைய சுவை தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ரொம்ப டேஸ்டாக ரொம்ப யுக்தியோட அவங்களுக்கு இதை நாம் புரிய வைக்க முடியும். பாதல் ஆத்தேகே ரெஃப்ரெஷ் ஹோனே. மேகமாயிட்டு நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. தும் ஆத்தேகோ ரிஃப்ரெஷ் ஹோனே. நாம் கூட ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காகத்தான் பாபா முன்னாடி மேகமாயிட்டு பாபா முன்னாடி வந்திருக்கிறோம். பாபா சொல்கிறாங்க, ஒருவருக்கொருவர் இந்த யுக்தியை நாம் சொல்லணும். பாபாவை நினைவு செய்கிறதுக்கான யுக்தியை சொல்லுங்க. உணவு தயார் பண்ணும் பொழுது உணவு நேரத்தில் கூட, உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் கூட ஒருவருக்கொருவர் நம்ம இஷாரா, அதாவது அந்த ஜாடை காட்டுறது, தூண்டுதல் கொடுக்கணும். பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு குழுவில் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்போ அங்கே பாருங்கள், விகாரி ஆத்மாக்களோடு இருக்கிறோம். இப்போ அவங்களுடைய ஒரு விகாரத்தினுடைய கவர்ச்சியானது இருக்கும். ஆனால் இங்கே என்ன கிடையாதுன்னு சொல்கிறார் பாபா. இங்கே எந்த விதமான கவர்ச்சி கிடையாது. விகாரமற்ற ஆத்மாக்களாக இருக்கிறோம். அங்கே விகாரி ஆத்மாக்களாக இருக்கிறோம். இப்போ நம்முடைய குடும்பமே இந்த பிராமண குடும்பம்தான். புத்தியில் இந்த நினைவானது இருக்கணும். யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த செய்தியை நாம் சொல்லணும். அபி பாபா कहते कि मैं फलाना हो एक हो एक सब देह अभिमान की बातें छोड़ दो. இப்போ பாபா சொல்கிறாங்க, நான் இன்னாரு, நான் இது, நான் இந்த எல்லா தேக அபிமானத்தையும் விட்டுட்டு தன்னைத்தான் அஷரீரி ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பாபாவை நினைவு செய்யுங்க. பரமாத்மாவை நாம் நினைக்கணும். இப்போ இதில் ரொம்ப நேரமாகும் இல்லையா. மாயா யாது கர்னே நகி தேத்திகே. ஆனால் மாயா நினைக்கவே விடுறது இல்லை. நகித்தோ வானப்பிரஸ்திக்கேலே பகூத்து சகஜே. ஆனால் வானப்பிரஸ்திகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப சகஜம் நினைக்கிறது. பாபா குத்து கத்தேகி அபி தும் சோட்டே படே சப்கோ வானப்பிரஸ்த அவஸ்தாகே. ஆனால் இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் இப்போ என்னதான் வானப்பிரஸ்த நிலை தான். பாப் சம்ஜாத்தே ஹே तुम ऐसे समझो हम थोड़े दिन यहाँ के फिर चले जाएंगे इन सबका विनाश हो रहा है. பாபா புரிய வைக்கிறாங்க. நாம் அப்படி புரிய வைக்கணும், புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் நம்ம இருக்க போகிறோம். ஆகையினால இது அனைத்துமே விநாசம் அடையக்கூடியது. என்ன நினைவு செய்யுங்கள், விக்ரமங்கள் விநாசமாயிடும். अपना चार्ट देखते रहो हम कितने को रास्ता बताते हैं पुरुषार्थ कराते हैं. இப்போ தன்னுடைய சார்ட்டை பாருங்க. அந்த சார்ட்லேயும் முக்கியமாக எதை பார்க்கணுமா, எத்தனை பேருக்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு நான் வழி காட்டியிருக்கிறேன், எத்தனை பேரை நான் முயற்சி செய்ய வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்முடைய சார்ட்டில் நம்ம பார்க்கணும். தன் மண் தன்சே ரூஹானி சேவாமே மதத்துக்கார் பன்னா படே. உடல் மனம் பொருள் மூலமாக இந்த ஆன்மீகமான சேவையில நம்ம உதவியாளர் ஆகணும். கல்ப கத்தேகே மண்கோ அமன் நகி கர் சக்தேகே. அப்போ ஆகையினால மனசுல பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிந்தனை அற்றதாக, மனசுல எந்த சிந்தனை வராமல் இருக்காதுல்லையே, ஏதாவது ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆத்மா சாந்த சொரூபமான ஆத்மா. அதனால மனசுல எப்படிப்பட்ட சிந்தனையை உருவாக்குங்க,
எத்தனை பேருக்கு நான் வழி சொல்லணும், எத்தனை பேரை நான் முயற்சி பண்ண வைக்கணும், இந்த சிந்தனையை தான் நாம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்முடைய நினைவு நமக்கு யார்கிட்ட இருக்கணும், ஒரு பாபாட்ட இருக்கணும். எப்போ தமோ பிரதானமான இந்த குப்பையெல்லாம் நம்ம நீக்கிடுறோமோ அப்போ நம்ம ஆத்மா என்ன ஆயிடுவோம், சத்தோ பிரதானமான ஆத்மா ஆயிடுவோம். மீண்டும் இந்த சரீரத்தை நாம் விட்டுடுவோம். இப்போ நம்முடைய நினைவினுடைய யாத்திரையில் இருக்கிறோம். இப்போ நமக்கு நேரமானது கிடைச்சிருக்குது இல்லையா, இந்த சரீரத்தை நம்ம விடணும். அனைத்துமே அழிவடையக்கூடியது. நேரமானது கூட பாருங்க நிர்ணயிக்கப்பட்டது. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்முடைய அவஸ்தை இப்போ எப்படி இருக்கணும், ஏக்ரஸ் அவஸ்தையாக இருக்கணும். ஒருவருடைய நினைவில் இருக்கணும்னு சொல்றார் பாபா. அந்த ஒருவருடைய நினைவில் நாம் இருக்கும் பொழுது தான் ஆஸ்திங்கிறத கூட நம்ம என்ன பண்ண முடியும், அடைய முடியும். அப்போ நம்ம குழந்தைகளுடைய வேலை என்னவா, நம்முடைய வேலை, நம்முடைய கடமை பாபாவுடைய செய்தியை நம்ம கொடுப்பது. இப்போ சிவனினுடைய பூஜாரிகள்கிட்ட போய் என்ன பண்ணுங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய பூஜாரிகள்கிட்ட போங்க, அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கை கரையை சொல்லுங்க அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னைக்கு தாரணைக்கான முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாபா, உடல் மனம் பொருள் மூலமாக இந்த ஆன்மீகமான சேவையில நம்ம உதவியாளராகணும். உண்மையான தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து ஆஸ்திக்கு அதிகாரி ஆத்மா ஆக்கணும். விநாசத்திற்கு முன்னாடியே கர்மாத்தீத் நிலை அடைவதற்காக பாபாவுடைய நினைவில் இருக்கணும். 2வது பாயிண்ட் சொல்றாங்க பாபா, பாபாவுக்கு சமான் மோகஜீத், அது பற்று இல்லாத ஆத்மாக்களாகணும். ஆத்மாவுக்கு ஆத்மாக்களோட மோகா பற்றுங்கிறது ஏற்பட்டுருச்சு, அதிலிருந்து நீக்கிடணும். ஒரு பாபாவிடம் ஈடுபாடு ஏற்படுத்த வேண்டும். பாபானிக்கு வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, சர்வ சக்திவானின் துணையினுடைய நினைவு மூலமாக பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பரமாத்மாவிற்கு அன்பானவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மாவுக்கு அன்பான குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க சதா அந்த துணையிலே, அவருடைய துணையிலேயே இருப்பாங்க. பாபா துணையிலேயே இருக்கிறோம் அப்படின்னா எந்த பிரச்சனைகளும் அவங்க முன்னாடி வரவே முடியாது. யார் சர்வசக்திவான் பாபாவுடைய துணையில் இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி பிரச்சனை என்பது வர முடியாது. இப்போ பிரச்சனைகள் இன்னைக்கு உருவாகிறது அப்படின்னா அந்த பிரச்சனையை அழிச்சிடுங்க. அப்போ திரும்ப அந்த பிரச்சனை என்ன ஆகாது, விருத்தி அடைஞ்சிக்கிட்டே போகாது. இப்போ பிரச்சனைக்கு பெர்த் கண்ட்ரோல் நம்ம பண்ணணும். பிரச்சனை உருவாகாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுடைய பெர்த் கண்ட்ரோல் பண்ணுங்க. சதா நம்ம நினைவில் வைக்கணும். சம்பூர்ணத்தா, அதாவது முழுமை நிலைங்கிறது அருகாமையில் வந்துருச்சு. பிரச்சனைகளை தூரமாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லார் பாபா, விரட்டிடுங்க. ஸ்லோகன் சொல்லார் பாபா, அன்பான ஆத்மா ஆகக்கூடிய முயற்சிங்கிறது இல்லை, அதாவது நம்ம உண்மையான ஒரு சுத்தமான ஆத்மா பியூர் ஆகிறதுக்கான முயற்சி நம்ம செய்கிறதில்ல. விடுபட்ட ஆத்மா ஆகக்கூடிய முயற்சி பண்ணுங்க. அப்போ தானாகவே நம்ம என்ன ஆகிடுவோம், சுத்தமான ஆத்மா தூய்மையான ஆத்மா ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டாமா. அதை விட்டுட்டு நாம் என்ன முயற்சி பண்ணணும்னு சொல்கிறார் பாபா, விடுபட்ட ஆத்மா ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. அப்போ தானாகவே என்ன ஆகிடுவோம், தூய்மையான ஆத்மா ஆகிடுவோம். அவைக்த இஷார் என்ன கொடுக்குறார் பாபா, நேரத்தின்படி அநேக விதத்தில் நமக்கு தடைகளானது வருது. எந்த விதமான, அதாவது ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா மாயாவுக்கு அவங்க வசமானாலும் அந்த மாயாவை அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்க்கக்கூடியவராயிடுவாங்க. சேவையில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாயாவுக்கு வசமாயிட்டு இருக்கிறாங்கன்னா சேவையில் அவங்க மூலமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க ஒரு சிறப்பான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாயாவில் பார்த்தெல்லாம் அவங்களுக்கு பயமானது ஏற்படவே ஏற்படாது. ஒன்று, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், நன்மையான பாவனையின் மூலமாக யாரெல்லாம் இன்னைக்கு மாயாவுக்கு வசமாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு நமக்கு தடையை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே நன்மையினுடைய பாவனையின் மூலமாக இரக்கம் என்பது நம்ம வைக்கணும். ஆனால் அந்த ஒரு காரணத்தினால, அதாவது எந்த காரணத்தினால நிறைய நமக்கு தொந்தரவு பண்ணுறாங்க, நிறைய நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த காரணத்தினால நம்ம அதை ஒரு காரணமாக வச்சு நாம் என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா.
ஒரு குழப்பத்தில் நம்ம வரோம் அப்படின்னா, அதாவது வீணான சங்கல்பத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னாலே நம்ம கீழே விழுந்துட்டோம் தான் அர்த்தம். நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோன்னா மாயா வந்தாலும் அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா போராடக்கூடியவங்களாக நினைப்பாங்களே தவிர தனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சாலே கீழே விழுந்துட்டோன்னு தான் அர்த்தம். யார் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய பாட்டு நடிப்பை சாட்சிங்கிற ஸ்தித்தியில் இருந்து பார்க்குறாங்க, அவங்க தான் எப்படி இருக்க முடியும்? ஆடாத அசையாத ஏக்கிற ஸ்தித்தியில் அவங்களால இருக்க முடியும். ஓம் சாந்தி.